டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இலாக்கா ஒதுக்கீடு இப்போ கூட பேசிட்டு இருந்தோம் நம்ம, ஏன் வரலன்னு 2 நாள் முன்னாடி கூட டாக்டர். பட் வாட் யூ திங்க் ஆஃப் தி அலோகேஷன்ஸ், உங்களுடைய முதற்கட்ட பார்வை? முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா இலாக்காக்களும் தொடர்ந்து இதே அமைச்சர்கள் கிட்ட இருக்க போவது இல்லை. ஏன்னா இப்ப நீங்க அந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபாலோ இல்ல 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 அது அது எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு கேபினெட் எக்ஸ்பேன்ஷன் வரும். கரெக்ட். சோ கேபினெட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இவர்களிடம் இருக்கக்கூடிய கூடுதல் இலாக்காக்கள், இப்போ நம்ம வந்து பாக்குறது ஒரு இலாக்காவை நம்ம பாக்குறோம். ஆனா நீங்க ரைட் ஹேண்ட் சைட் காலம் அந்த அபிஷியல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்கிட்டயும் 6 இலாக்கா 5 இலாக்கா வழங்கப்பட்டிருக்கு. நிர்மல் குமார் எலக்ட்ரிசிட்டி பிளஸ் சட்டத்துறையும் வச்சிருக்காரு. ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை பிளஸ் தமிழ் வளர்ச்சித்துறை வச்சிருக்காரு. அந்த மாதிரி கரெக்ட். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு கேபினெட் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் போது ஒரு இலாக்கா புதிதாக வரக்கூடிய அந்த அமைச்சரிடம் வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சோ திஸ் இஸ் நாட் அ ஃபைனல் இது. பட் என்ன எதிர்பார்ப்புனா, பிரதானமாக வழங்கப்பட்ட துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படலன்னு பாக்குறோம். இப்ப ஹையர் எஜுகேஷன்லாம் இல்லவே இல்ல. அந்த மாதிரி இப்போ மதுவிலக்கு டாஸ்மாக் யார்கிட்டன்னு இன்னும் தெரியல. 16 துறைகள் ஒதுக்கப்படவில்லை. ஆமா. சோ அந்த 16ஐ தாண்டி, ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அப் டு 32 33 வரைக்கும் போகலாம் மினிஸ்ட்ரியில. சோ இந்த இலாக்காக்கள் இறுதியான இலாக்காக்களாக இருக்காது. சில மாற்றங்கள் பிறகு வரும். ரெண்டாவது, எனக்கு வந்து 2-3 அப்சர்வேஷன்ஸ். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அது வந்து மேபி ஆன் பேசிஸ் ஆஃப் சீனியாரிட்டி, ஆன் பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற அடிப்படையில வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனா புரோட்டோகால்ல 5வது இடத்துல தான் இருக்காரு நிதி அமைச்சர். இருந்தாலும் 5வது இடத்துல இருக்க இல்ல அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அரசாங்கத்தில் அனுபவம் அவருக்கு தான் அதிகம் இந்த அரசுல. அதன் அடிப்படையில அது வழங்கப்பட்டிருக்கலாம். மூணாவது வந்து, தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெடிஷன் ரொம்ப நாளா இருந்திருக்கு. ஒரு மருத்துவர் சுகாதாரத்துறை இன்சார்ஜா இருப்பாங்க. முதல்ல உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஜெயலலிதாவுடைய முதல் 2வது ஆட்சியில VS விஜய் இருந்தாரு. அதுக்கு பிறகு டாக்டர் விஜயபாஸ்கர் வந்தாரு. இப்போ டாக்டர் அருண்ராஜ் வந்திருக்காரு. சோ அந்த ட்ரெடிஷன் நடுவுல அப்கோர்ஸ் மாசு இருந்தாரு, பட் அவர் மருத்துவர் இல்ல. பட் அந்த ட்ரெடிஷன் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது பிளஸ் இப்போ தாவேகா வரும்போதும் ஒரு டாக்டர் அட் ஹெல்ம் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அது வரவேற்கத்தக்க ஒரு டிசிஷனா பாக்குறேன். இதை தாண்டி எல்லோருக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்திருக்கிறது கீர்த்தனாவுக்கு வழங்கப்படும் தொழில்துறை, இண்டஸ்ட்ரி. ஏன்னா she may do a great job, we don't know. இப்போ வந்து நம்ம முதல் நாளே வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தொழில்துறை அப்படிங்கிறது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு துறை. அது வந்து கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக, 5 ஆண்டுகள் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாகவே தமிழ்நாட்டுல எப்பவுமே இண்டஸ்ட்ரியல் பாலிசியில கண்டினியூட்டி இருக்கும். அது அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் பாலிசியில வராது. அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா கொண்டு போய் விட்டுருக்கு. தொழில்துறையில ஒரு டாப் 3 மாநிலங்கள் இந்தியால தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி. ஒரு அரசு மாறும்போது, இன்னைக்கு VD சதீஷன் கேரளால பினராயி விஜயனை சந்திச்ச பிறகு அவர் சொல்றாரு, அந்த அரசு செய்த நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஒரு அரசு செய்யற திட்டத்தை அடுத்த அரசு நிறுத்துறதுன்னா அது ஸ்டேட்டுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஏன் இது ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நேத்து ஒரு செய்தியை பியூரோக்ரசி இருக்கு. they usually ensure that continuity இல்ல டாக்டர். இல்ல நமக்கு ஒரு கைடன்ஸ் பியூரோ இருக்கு, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இஸ் இன் பிளேஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் பத்தி நேத்து ஒரு செய்தி வந்தது. ஆமா, ஆலோசனை நடத்துறாரு. அது வந்து ஒரு டெவாஸ்டேட்டிங் ப்ளோவா இருக்கும். அதை நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு 15-20 வருஷம் பின்னாடி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி பின்னாடி இருக்கோம், அதனாலதான் நியூ ஏர்போர்ட் வேணும்னு கேக்குறோம்ன்ற ஒரு ஏற்கனவே பின்னாடி இருக்கும். நம்ம ஏர்போர்ட் வந்து பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ பாம்பேக்கோ டெல்லிக்கோ முன்னாடி ஒரு கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. கம்பேரிசனே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம பின்னாடி போயிட்டோம். அதே மாதிரி நமக்கு மத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் நம்ம மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். எக்ஸ்பிரஸ் வேஸ், எவ்வளவு எக்ஸ்பிரஸ் வே இருக்கு. ஓகே,
சோ பட் ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல இருக்கும். அவங்க பல மொழிகள் பேசுறாங்க, படிச்சவங்க, அவங்களுக்கு தெரியாமல இருக்கும். ஆமா, இல்ல தெரியும் அசோகா. என்ன பாயிண்ட் வந்து விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே இந்த திட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஓகே, கரெக்ட். சோ இப்போ இவங்க வந்து ஒரு இல்ல அது நல்ல திட்டம் சொல்ல முடியுமா? விஜய் மீறி சொல்ல முடியுமான்ற கேள்விதான். சொல்ல முடியாது. சோ எனக்கு என்ன கவலை என்றால் அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில கண்டினியூட்டி இல்லை என்றால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க கூடும். அது நடத்த அலோவ் பண்ணக்கூடாது. மீதி அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு திரு வெங்கட்ரமணன் அவர்கள் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ், அது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாக்கு 2 போர்ட்போலியோ கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ், அவர் ஏற்கனவே பாஸ்கெட் பால் பிளேயர், பிடபிள்யூடியும் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் சொன்னது பிடபிள்யூடி செங்கோட்டையன் அவர்களுக்கு போகும்னு சொன்னாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும் முதல்ல. சோ அதே மாதிரி வெங்கட்ரமணனுக்கு கல்வித்துறை வரும்னாங்க, அது ராஜ்மோகனுக்கு போயிருக்கு. சோ ஐ திங்க் இட்ஸ் a new team, we have to give them time. பட் அட்லீஸ்ட் போர்ட்போலியோஸ் வந்திருக்கிறது வரவேற்கிறது. ஓகே, கேட்போம். சரி, இதேத்துல 16 துறை ஒதுக்கிடாம இருக்குன்னு கரெக்டா என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் எதெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் முடிவு எடுப்பார். காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூறும். சும்மா எது கேக்குறீங்கன்னு சொல்லுங்க, எது கொடுக்குறாங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க எது கேக்குறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் ஆளுநர் கூட வரவில்லை. இது எங்களுடைய தலைமை தலைமையும் தமிழக முதல்வரும் சேர்ந்து முடிவு சொல்லுங்க. 2 என்று முடிவு செய்திருக்கிறார். ஆமா, அதனால உங்களுக்கு தாமதம் என்று நாம சொல்ல முடியாது. இந்தியா முழுக்கும் பல மாநிலங்கள்ல 2 பேர் 3 பேர் பதவி ஏற்பாங்க, அப்புறம் வந்து பலர் பதவி ஏற்பாங்க. நேற்று உங்களுக்கு இன்னைக்கு பதவி ஏற்றவங்களுக்கே இன்னைக்கு தான் இலாக்கா வந்திருக்கு, அப்புறம் உங்க பதவி ஏற்புக்கு இன்னும் ஆகல. நேற்று வரை வந்து ஏன் இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை? ஏன்னா அலாக்கா தூக்கி போகிறது இது ஒன்றும் மல்லாக்கோட்டை இல்லை இது. அதனால சார் எல்லா அரசாங்கமும் பதவி ஏற்றாங்கன்னா அன்னைக்கே வந்துடும் இலாக்கா. உங்களுக்கு தெரியும் பல காங்கிரஸ் மாநிலங்கள் உட்பட பல முறை அப்படி இல்லை. பல மாநிலங்கள்ல இல்லை. முதல்வர் மட்டும் பதவி ஏற்றது, 2-3 அமைச்சர்கள் பதவி ஏற்பது, பிறகு எல்லாம் ஏற்பதெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப தூரம் போவேணாம். பக்கத்தில் இருக்க கேரளாவுக்கும் நமக்கும் ஒரே நாளில் தான் தேர்தலில் முடிவு. முதல்வரே நேற்று தான் எங்க கட்சி அறிவிக்குது. உங்களுக்கு தெரியாது இல்ல? அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸோட ஸ்டைல் அப்படியே முதல்வர் விஜய் வந்து நீங்க காங்கிரஸ் ஸ்டைல்ல பாஜகவிலையும் நடந்திருக்கு, கடந்த முறை பாண்டிச்சேரியிலையும் நடந்திருக்கு. பிரச்சனை வந்துச்சு ரங்கசாமி அவர்களுக்கும் பாஜகவுக்கும். இதெல்லாம் அதாவது மாமியார் உழைத்தால் மண்குளம், மருமகள் உழைத்தால் பொன்குளம்னு போகக்கூடாது. ஒரு புதியவர் வந்திருக்கார். அவர் வந்த அன்றிலிருந்து பல நல்ல காரியங்களை செய்து வந்துகிட்டு இருக்காரு. இந்த 200 யூனிட் ஆக்கினதுலேருந்து, மதுக்கடைகளை வந்து அகற்றியதுலேருந்து இன்றைக்கு பல்வேறு காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நாம வந்து இன்னும் அவர் செய்வார்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கறேன், கண்ட்ரோல் பண்ண முடியல, தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட்டணி 200 இடம் வெல்லும்னு யாரு சொன்னாங்களோ இல்லையோ, இதயத்துல நான் தான் சொன்னேன், அடிச்சு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். அது ஏன் சொன்னேன்? நீங்க உள்படல எல்லா தொலை ஊடகங்களும் 11 ஊடகங்கள்ல 9 ஊடகங்கள் திமுக தான் வெல்லும் சொல்லிச்சு. எங்களை பார்த்து நீங்க சொன்னீங்க. நீங்களா சொல்லல, திமுக நல்லாட்சி கொடுத்தாங்க அதனால வரல சொல்லல, அப்படி சொல்லல. குற்றத்துல என்னைய கொண்டு வரீங்களா, உங்களை சேர்த்து சொல்ல வரல. நான் சொல்றது என்ன எதுல வேணா சேர்த்துக்கலாம், அக்யூஸ்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க ரொம்ப தியாகி, அதனால நான் வரவேற்கிறேன். எல்லா இடங்கள்லயும் ஏன்னா இன்னைக்கு வந்து தோல்விக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்பார்கள் அவர்களையும் நம்ம பாராட்டணும். தோல்வி நான் என்னால கிடையாது, நான் நீக்குவது வேலை மட்டும்தான் நான் பண்ணுவேன், வாழ்நாள் முழுக்க நான் நீக்கல் தலைவர் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீங்க அது மட்டும் சொல்லல. விஜய் எடுபடவே மாட்டாரு அவர், அதான் சொல்ல. இங்கதான் நீங்க தப்பு பண்ணாதீங்க. நான் பேசியது அன்னைக்கும் அதிமுகவையோ மற்ற கட்சிகளை எதிர்த்தோம். அதாவது நாங்க நேரடியா வந்து நான் மட்டும் எதிர்க்கல, தமிழக முன்னாள் முதல்வர் மாண்புயர் ஸ்டாலின் அவர்களும் யாரை எதிர்த்தாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தாவேகா பக்கம் நாங்க அப்படிதான் செய்ய முடியும். எங்களுக்கு அன்னைக்கு வந்து அவர் கூட்டணிக்கு தலைவர், அவர் வழியில் நாங்க என்ன பண்ணோம்னா தாவேகாவை நாங்க நேரடியாக எதிர்க்கல, நாங்க எதிர்த்தது அதிமுகவை. அது மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால அவங்க 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அது ஒரு படம் இருக்கட்டும். நீங்க ஒரு விஷயம் இன்னைக்கு கூட்டணி தலைவர் முதலமைச்சர் பின்னாடி நிக்கிறீங்க அணிவகுத்து. நான் சொல்ல அகில இந்திய தலைமை, நான் வந்து இன்னைக்கு நேத்தலமா 53 ஆண்டுகளாக பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றி இந்த கட்சிக்கு வந்தேன்.
நான் கட்சியுடைய தொண்டனா இருக்கேன். நானே பல முறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கு வரை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. அதனால அதே நேரத்தில் நான் கட்சிங்கிறது எனக்கு முக்கியம், ஏன்னா அந்த கட்சி தான் முக்கியம். அதே நேரத்தில் அவருக்கு அவர்களுடைய யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுப்போம். இந்த 9 ஊடகங்களும் என்ன சொல்லுச்சுன்னா, கருத்து கணிப்பு, முன்கணிப்பு, பின்கணிப்பு, எண் கணிப்பு, எல்லா கணிப்புகளும் நன்கணிப்பாக கொடுத்துச்சு. அப்ப நாங்க சொல்லல அப்படி, நீங்க சொல்லலைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க சொன்னதும் நடக்கல. நீங்க சொன்னதும் ஏறத்தாழ 100க்கு பக்கத்துல கொண்டு வந்தீங்க திமுகவை. நாங்க ஆனா தொங்கு சட்டமன்றம் சொன்னோம். தொங்கு சட்டமன்றம் தொங்கோ தங்கோ அதை விட வேற பக்கம் தொங்கிருச்சு. இப்ப சங்கு யாருக்குங்கிறது முக்கியம், அதிமுகவுக்கு. அதனால பங்கு இதுல யாருக்கு நாம 2 பேரும் சண்டை போட வேண்டிய வேலை இல்லை. சரிதானா? நோண்டி நொங்கு எடுக்கிற வேலையும் நமக்கு தேவையில்லை. இப்ப நான் சொல்ல வந்தது 2 பேர் மேலேயும் பழைய போட்டுக்கோ. நான் சொல்ல வந்தது வேற ஒண்ணு இல்லை. ஒரு முதல்வர் வந்திருக்காரு, ஒரு இளைஞர், அது மட்டும் இல்லாம பல நல்ல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆதரவு கொடுப்போம். என் முன்னாள் முதல்வர் மாண்பு ஸ்டாலின் கூட என்ன சொன்னார் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நாங்கள் மக்களுடைய தீர்ப்பை ஏற்கிறோம்லாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, எந்த உருவிலும் பாஜக மரபு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிறார்களையும் முன்னாள் முதல்வர் சொன்னார். அது ஒரு இடையில விளையாட்ட கேட்டேன். பட் வில் கம் பேக் டு திஸ் டாபிக். காங்கிரஸ் இடம்பெற போகுதுன்னு உறுதியா தெரியுது. அதிமுகவும் வராங்களா? எனக்கு இது அதிமுகன்னு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏல இருந்து பிரிஞ்சு அதிமுகவில இருந்து பிரிஞ்சு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க வர்றாங்க. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் கொடுக்காதும் முதல்வருடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய வேலை. அது என் வேலை இல்லை. ஓகே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.